இரவு நேர பரிசுத்த ஆவியின் பின்மாறி மழை, லேட்டர் ரெயின், அற்புத ஜெபம், இழந்தவற்றை திரும்பப் பெறும் வல்லமை மிக்க மன்றாட்டு. மகிமையின் பரிசுத்த ஆவியானவரே, இந்த அமைதியான நிசிவேளையில் என் ஆத்துமாவின் பாரங்களை பாதத்தில் இறக்கி வைத்து உம்மை ஆராதிக்கிறேன். பல சோதனைகளுக்கு நடுவிலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசித்த யோபு சகலத்தையும் இழந்த பின்பும் கர்த்தரை துதித்து தான் இழந்ததை காட்டிலும் இரட்டிப்பாக திரும்ப பெற்றுக் கொண்டதைப் போல நானும் இன்று என் இழந்த ஆரோக்கியம், நஷ்டப்பட்ட செல்வம் மற்றும் சிதைந்து போன உறவுகளுக்காக உம்மிடம் கதறுகிறேன். பின்மாறி காலத்து மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி அவர்கள் அனைவருக்கும் வயல்வெளியில் புல் உண்டாக அவர்களுக்கு மாரிப்பொழிவை தருவார். சகரியா 10:1 என்ற ஆச்சரியமான வாக்குத்தத்தத்தின்படி என் வாழ்வின் வறண்ட பகுதிகளில் இன்று இரவு ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை பொழியச் செய்வீராக. என் இழந்த ஆண்டுகளை மீட்டுத் தரும்படி என் போராட்டங்களுக்கு நடுவே ஒரு தெய்வீக மின்னலை போல உம்முடைய வல்லமை இன்று வெளிப்படட்டும். இது இனி கிடைக்காது என்று நான் கைவிட்ட காரியங்கள் யாவற்றையும் இன்று நல்லறிவிலேயே நீர் எனக்காக சீர்படுத்தி என் வனாந்தரத்தை ஒரு சோலையாக மாற்றி கட்டளையிடுவீராக. அதிசயங்களின் நாயகரே, என் அந்தரங்க கண்ணீரையும் எவரிடமும் சொல்ல முடியாத மனவேதனைகளையும் அறிந்திருக்கிறீர். இந்த ஜெபம் என் வாழ்வின் சகல இருளையும் விரட்டும் ஒரு பேரொளியாக அமையட்டும். இதோ நான் உன்னை கூர்மையான புதிய போரடிக்கிற எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிடித்து தூளாக்கி குன்றுகளை பதருக்கு சமமாக்குவாய். ஏசாயா 41:15 என்ற வல்லமைமிக்க வசனத்தின்படி என் முன்னேற்றத்தை தடுத்து நிற்கும் கடன் சுமைகளையும் தீராத சரீர பிணிகளையும் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் இன்று நான் தகர்த்தெறியும்படி எனக்கு புது பெலத்தை தாரும். யோபுவின் முடிவை ஆரம்பத்தை விட மேன்மையாக்கினது போல என் வாழ்வின் கசப்பான கடந்த காலத்தை விட இன்று தொடங்குகிற இந்த இரவு மிகவும் ஆசீர்வாதமான ஒரு திருப்பமாக மாறட்டும். என் குடும்பத்தில் சமாதானமும், என் தொழிலில் 100 மடங்கு லாபமும், என் பிள்ளைகளின் வாழ்வில் உன்னதமான உயர்வும் உண்டாகச் செய்வீராக. இன்று நான் நிம்மதியாய் உறங்கும்போது உம்முடைய பரிசுத்த ஆவியின் அக்கினி என் இல்லத்தை சூழ்ந்து கொண்டு நாளை விடியும்போது ஒரு மாபெரும் அற்புதத்தின் செய்தியை நான் கேட்க கிருபை செய்வீராக. ஆமேன். யோபுவின் வாழ்வை இரண்டத்தனையாய் மாற்றிய அதே தேவன் இன்று இந்த இரவு ஜெபத்தின் மூலம் உங்கள் வாழ்வின் சகல இழப்புகளையும் ஈடு செய்து ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.